சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை மாற்றியமைத்து வருகின்றன. கடந்த 2 மாதங்களாக பெட்ரோல் விலை இறங்குமுகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு வரிகளுடன் சேர்த்து 63 ரூபாய் 2 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று டீசல் விலை வரிகளுடன் சேர்த்து லிட்டர் ஒன்றுக்கு 54 ரூபாய் 43 காசுகளாக அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் 14 தடவை டீசல் விலையை உயர்வேற்றிருக்கிறார்கள். 1-2 தடவை மட்டும்தான் டீசல் விலையை குறைத்துள்ளார்கள். ஆகையால் மத்திய அரசு இந்த டீசல் விலை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய லாரி போராட்டத்தை நிறுத்தி வேலை நிறுத்தம் செய்வோம் என்று இதன் வாயிலாக தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறது.